ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கூட மீண்டுமாக அந்த கர்த்தருடைய வைராக்கியம் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்மை பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மை பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம். சகரியா 1:14, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏதோ சாதாரண வைராக்கியம் அல்ல. ஒரு மனிதனுடைய வைராக்கியமே எப்படி இருக்கும் என்றால், தேவனுடைய வைராக்கியம் எத்தனை பெரியதாக இருக்கும், தேவனுடைய வைராக்கியம் எத்தனை அதிகமாயிருக்கும். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஆபிரகாம் லிங்கனுடைய சிறு வயதிலே ஆபிரகாம் லிங்கனுக்கு காது சரியாக கேட்காதாம். காதில் ஏதோ ஜவ்வு பிரச்சனை. அவருடைய பள்ளியிலே பள்ளி ஆசிரியர் ஆபிரகாம் லிங்கன் தாயை அழைத்து வர சொல்லி அந்த ஆபிரகாம் லிங்கன் தாயிடத்தில் இப்படியாக சொன்னார்களாம், உங்களுடைய மகனுக்கு படிப்பு வராது, அவனுக்கு 2 காதும் கேட்பதில்லை, அவன் செகுடு, அவனுக்கு 2 காதும் கேட்பதில்லை. ஆகையினாலே உங்கள் மகனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டி சென்று விடுங்கள், அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்களாம். இதை கேட்ட ஆபிரகாம் லிங்கனுடைய தாய்க்கு மிகவும் ஒரு வேதனையாக ஆகிவிட்டது. என் பிள்ளைக்கு காது கேட்காது என்று சொல்லிவிட்டார்களே, என் பிள்ளையை நான் எப்படியும் படிக்க வைத்து காட்டுவேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு மகா வைராக்கியம் எழும்பினது. மிகுந்த வேதனை அடைந்தார்கள். மகா வைராக்கியமாய் வேறொரு பள்ளியிலே அவருடைய மகனை ஆபிரகாம் லிங்கனை சேர்த்து அவனை சாயந்தர நேரத்திலே அவனை படிக்க வைத்து அப்படி வளர்த்தார்களாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்து அமெரிக்க தேசத்தின் அதிபராகவே அவனை மாற்றி விட்டார்கள். ஓ எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாய்க்கு, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தாய்க்கு இப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்கும் என்றால், தேவனுக்கு எத்தனை அதிகமாயிருக்கும். நீ பிசாசனிடத்தில் நேரடியாக சவால் விடுகிறார், அவரும் தலை நசுக்குவார். யாருக்கு விரோதமாய் நீ காரியத்தை செய்தாய்? யாரை ஏமாற்றினாய்? ஐயோ, அவன் அழிந்து போனான். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான வேலை கொண்டு வரும். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதை கொண்டு வரும். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அமர்ந்திருங்கள் அவருடைய பாதத்தில். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்.
கர்த்தர் உங்களுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு தேசத்தை அவர் பகைப்பார். உங்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு தாய்க்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்கும் என்றால் அந்த தாயை உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளவு அதிகமான வைராக்கியம் இருக்கும். உரிமையாய் சொல்லுங்கள், என்னை கொண்டு என் மேல் தேவன் வைராக்கியம் வைத்திருக்கிறார். உரிமை பாராட்டுங்கள், உரிமை பாராட்டுங்கள், உரிமை பாராட்டுங்கள். தேவன் என் மீது வைராக்கியம் வைத்திருக்கிறார் என்று உரிமை பாராட்டுங்கள். அந்த வைராக்கியம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக மக்கள் நன்றி. உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில கர்த்தாவே என் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த வைராக்கியம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். எங்களை தாழ்த்தி உரிமையாக்கி உடைய வாதம் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.